மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாக உங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய புரட்சித் தலைவரால் வழக்கறிஞராகப்பட்டு மாண்புமிகு அம்மாவால் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக பணியாற்றி மாண்புமிகு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய நல்லாசியுடன் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும் 2 தடவை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுத்த என்னுடைய தொகுதி மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மேலும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். மாண்பு எங்களுடைய தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை பற்றி இன்றைய சூழ்நிலையிலே அவர் ஆற்றிய பணி, 4 ஆண்டு காலம் ஆற்றிய பணியிலே முதல் பணியாக இருப்பது என்னவென்றால், மக்கள் நம்புகிறார், மாணவர் நம்புகிறார் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 7.5% என்ற இடஒதுக்கீடை பெற்று தந்து இந்திய வரலாற்றிலே, இந்திய அரசியல் சட்ட அமைப்பிலே ஆர்டிகல் 162 பொதுவாகவே முதலமைச்சர் அதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்டிகல் 162 யூஸ் பண்ண சமயம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தகுந்த போல. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, கவர்னர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு சமயம் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் ஆர்டிகல் 162 யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே கூட்டணி வச்சிருந்தாலும் இது போன்ற சூழ்நிலை வரும்பொழுது, நீட் என்று வரும்பொழுது இங்கே சில சொன்னார்கள் நீட் அதிமுக ஆட்சியில் வந்து, அதுக்கு விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதிமுக ஆட்சியும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய திமுகவும் நிப்பாட்டல, யாரும் நிப்பாட்டல. அதிமுக ஆட்சினா எங்கள் தலைவர் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் அழகாக இருக்குது. ஆகவே தெளிவாக சொல்கிறேன், இன்றைய எங்களுடைய தலைவர் 7.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்து மருத்துவக் கல்லூரி மாணவருடைய மனதிலே நீங்காத இடத்தை பெற்று தந்தார். வெறும் 7.5% மட்டும் கிடையாது, அவர்களுக்கு ஃபீஸு, உணவு, உடை, தங்க வசதிகள் அத்தனையும் ஏற்படுத்தி தந்தவர்கள் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அதற்கு அடுத்தால் போல் கவர்மெண்ட் டாக்டர்ஸ், அரசு டாக்டர்களுக்கு 50% இடஒதுக்கீடு. தோஸ் who are in service in doctors, கவர்மெண்ட் சர்வீஸில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்த பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டது, இந்த 50% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிந்தது. அதை நிறைவேற்றி காட்டியது யார் என்றால், அன்றைய தினமும் 162 யூஸ் பண்ணி அந்த அரசு டாக்டர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்த பெருமை எங்களுடைய எடப்பாடி அவர்களை சாரும் என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். விவசாய குடும்பத்தில் பிறந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்காக அங்கே நமது நண்பர் இருக்கிறார். மண்டலத்திலே பல பிரச்சனைகள் வந்தது, மைன்ஸ் எடுக்கப்பட்டு என்ற ஒரு பிரச்சனையெல்லாம் வந்தது. கடந்த கால ஆட்சியை பற்றி நான் சொல்ல வரவில்லை, சொன்னால் அதற்கு இப்பொழுது பல விளக்கங்கள் வந்துடும். ட்ரெஸரி பெஞ்சு பதில் சொல்லுவா அல்லது எதிர்கட்சி பதில் சொல்லுவா என்ற ஒரு சூழ்நிலை வராமல் அந்த தஞ்சை மண்ணை காப்பாற்றியவர் யார் என்றால் எடப்பாடி என்பதை இந்த நேரத்தில் காப்பாற்றியவர் யார் என்றால், பாதுகாப்பு வேளாண்மை மண்டலத்தை உருவாக்கியவர் என்றால் எடப்பாடியார் அவர்கள். ஆக இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு எங்களுடைய கட்சி தலைவர் எடப்பாடியார் செய்த சாதனை என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டுகிறேன். மாண்புமிகு மருத்துவ நலத்துறை அமைச்சருக்கு கிட்டத்தட்ட 696 பக்கம் அழகாக கொடுத்துருக்கீங்க. ஒன்று குறையெல்லாம் ஒன்று சொல்ல வரல, 100 நாளை தாண்டிட்டு வந்திருக்கீங்க. எங்களுடைய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட மருத்துவமனைகள், முக்கியமாக ஆயுர்வேதா மருத்துவமனை, மாண்புமிகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வந்தப்பட்ட மருத்துவமனை. அந்த மருத்துவமனை 2006 கொண்டு வந்து அந்த மருத்துவமனையை நடைமுறைக்கு கொண்டு வந்தது கிட்டத்தட்ட 2009 ஆயிற்று. 2009 2014 வரை 50 மாணவர்களை கொண்ட மருத்துவமனையாக இருந்தது. 2014 பிறகு அது 60 மாணவர்களை கொண்ட மருத்துவமனையாக மாற்றி அமைந்திருக்கிறது. எனவே நான் தங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அங்கே ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்குது. ஆகவே தயவு செய்து அதற்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அடுத்தால் போர் நர்சஸ், எங்களுடைய ஆட்சி காலத்திலே
குறிப்பாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலே தொகுப்பூதியத்தில் பெற்றப்பட்ட அத்தனை செவிலியர்களும் உடனடியாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஜிஓ அரசாணை வெளியிட்டிருக்கிறீர்கள். 204 என்று அரசாணை தெரிகிறது. அந்த ஆணைப்படி மதுரையில் உள்ளவர் திருவள்ளூருக்கு வர வேண்டும் செவிலியர்கள். திருவள்ளூர்கள் சுற்றி சுற்றி நீங்கள் அந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடியவங்களை அதையெல்லாம் நீங்கள் நிரப்பாமல் திருப்பியும் பழைய கதையை, ஏற்கனவே பழைய ஆட்சி காலத்தில் நடந்த கதையை திருப்பி கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஏனென்றால் பழைய ஆட்சி காலத்தில் இது போன்றுதான் செவிலியரை நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். 5 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெறவில்லை. முக்கியமாக கடந்த ஆட்சியிலே ஒரு முக்கிய கோரிக்கை வைத்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சித்தா மெடிக்கல் காலேஜ் வரும் என்று நீதிநிலை அறிக்கையில் சொன்னார்கள். 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதற்கான சட்டமும் இயற்றப்பட்டது. சட்டம் இயற்றப்பட்ட பொழுதே நான் ஸ்பீக்கரிடம் சொன்னேன். அன்றைய ஸ்பீக்கர் என்ன சொல்லுங்க, நீ நான் சொல்ல அவனும் குறையா சொல்லியா? உட்காருங்க உட்காருங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. குறுக்கீடு வேணாம், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. பேசுறேன் நான் சொல்லிடுறேன். நான் பதில் சொல்றேன், நீங்க பேசுங்க. சித்தா மருத்துவர் என்று நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்தார்கள். சித்தா என்பது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய சித்தா மருத்துவமனை என்று அறிவித்தார்கள். அதற்கான சட்ட முன்வடிவை கொண்டாந்தார்கள். 2022 கொண்டாந்தார்கள். 2025 அந்த கவர்னருக்கு போய்விட்டு திருப்பி அந்த சட்ட முன்வடிவு திருப்பி பெறப்பட்டது. ஏனென்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. இருந்தாலும் திரும்ப 25 அதே சட்டத்தை திருப்பி கொண்டாந்தார்கள். இன்னமும் அது நிலுவையில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு சட்டத்தை ஒரு மாநில அரசு இயற்றும் பொழுது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தால் அங்கே இருப்பது என்றால் இந்தியன் மெடிசன் சிஸ்டம் தான் இருக்கு. இவங்க கொண்டு வந்தது அந்த சித்தா யூனிவர்சிட்டி என்று கொண்டார்கள். ஆகவே அந்த கோப்புகள் அப்படியே நிலுவையில் இருக்கிறது. இது ஆர்டிகல் 254க்கு அப்ளிகபிளாக என்று சொல்லிதான் அந்த சட்டத்தை அப்படியே நிலுவையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த கோப்புகள் உங்களை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து சித்தா மருத்துவக் கல்லூரியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைப்பதற்கு உங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். இந்த நீட்டை பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொன்னார்கள். ஒரே ஒரு கருத்து என்னென்றால், இந்த நீட்டு 2011 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து 2012 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த 2 நோட்டிஃபிகேஷன் இடையில எல்லாரும் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 3 ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாங்க. 3 ஜட்ஜி இருந்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அல்டமஸ் கபீர் அவர்களும் தத்து அவர்களும் நீட்டு வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஜட்ஜ் அவர் என்ன கூறினார், நீட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மத்திய அரசிடம், அப்பொழுது யார் ஆண்டாள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், மத்திய அரசிடம் கடிதம் கொடுத்தார்கள். அமைச்சரிடமே நேரடியாக சென்று கடிதம் கொடுத்தோம். ரிவ்யூ பெட்டிஷன் அப்ளை பண்ணினார்கள். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது என்னவென்றால், ஒரு ஜட்ஜிலிருந்து இன்னொரு ஜட்ஜி சர்க்குலேஷன் போகணும். ஆனால் இங்கே அனில் தேவி என்ற ஒரு ஜட்ஜி இருந்தார். அவள் அல்டமஸ் கபீர் ரிட்டையர்ட் ஆன உடனே அதை கையில் எடுத்து விட்டார். கையில் எடுத்து வைத்து 2010 போடப்பட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு 2013 தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. தீர்ப்பு எப்படி அளிக்கிறார்கள்? இந்த தீர்ப்பு அடிப்படையிலே அட்டார்னி ஜெனரலை வரவழைத்து நீங்கள் உடனடியாக பிரசிடென்ட்டுடைய அசென்ட் வாங்க வேண்டும், அதுக்கு மேலாக இதை ஆக்டாக கொண்டாட வேண்டும், இதை பார்லிமெண்டில் வைக்க வேண்டும், மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் கூறினார்கள். ஆகவே இதுக்கும் எடப்பாடியாருக்கும் சம்பந்தம் இல்லை. அன்றைய தினம் ஒருத்தர் சொன்னார், அதிமுக ஆட்சியிலே நீட்டு வந்தது என்று சொன்னார்கள். 2011 யார் ஆட்சி இருந்தார் உங்களுக்கு நல்லது தெரியும். மத்தியிலே யார் ஆட்சி இருந்தார்கள்? அந்த நீட்டை தடுக்க முடியவில்லையா? அந்த நோட்டிபிகேஷனை தடுத்தாலும் இந்த பிரச்சனை வராது. இந்த நோட்டிபிகேஷன் இல்ல சார், ட்ரெஸரி பெஞ்சில் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும். நீங்க ஃபுல்லா பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் மினிஸ்டர் தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மட்டும் தான் அனுமதிக்கிறேன், பேசுங்க. இதை பொறுத்தவரையிலே நீட் என்பது 2013 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படித்தவன் ஜட்ஜ்மெண்ட் கிளியராக இருக்கிற எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து. ஆனால் இன்று நீட்டுக்கு ஆர்ப்பாட்டத்தை சொன்னார்கள். இளம் மாணவர்கள் என்ன சொல்லி விட்டார் தெரியுமா? நீட்டு சம்பந்தமாக டெல்லியிலே குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், எந்த அரசியல் கட்சி வரக்கூடாது, குறிப்பிட்ட இந்த அரசியல் கட்சி உள்ளுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை விட என்ன கேவலம்! ஆக நீட் என்பது யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏழை மாணவர்கள் வயிற்றில் அடித்தவர் யார்?
அவரே சென்னைக்கு வந்து நீட்டினுடைய மக்களை சந்திக்கிறாராம். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆக ஆட்சி மாறலாம், நீங்கள் கொண்டு வந்த சட்டமோ நீங்கள் கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் மாறாது. அமைச்சர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் சொல்லட்டும், தெரிஞ்சுக்கணும் சார். மாண்புமிகு அமைச்சர், அவர் விளக்கம், மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க, அவர் விளக்கம் கொடுக்கட்டும். நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், அவர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாற்றின அமைச்சர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அது அன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை 2014ஆம் ஆண்டு இருக்கட்டும், அந்த தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். நீட் வந்து எந்தெந்த மாநிலங்கள் விரும்புதோ அந்தந்த மாநிலங்கள் தேசிய நுழைவுத் தேர்வை பயன்படுத்தலாம். அதில் வந்து அதனால தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இவங்க சொல்கிறாங்க 2016 நீட் உள்ளால வரல, 2017 யார் ஆட்சியில் இருந்தா, 2017 இருந்த ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அன்னைக்கு தான் நீட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி, 2016 கூட வரல. நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர். அதனால தான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம் தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ கூட வந்த டைமில் தமிழ்நாட்டில் வந்து நீட்டினால இறந்து போன 4 குடும்பங்களை வந்து பார்த்து நேரடியாக பேசினார். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ நீட்டை வந்து நாங்கள் 12ஆம் வகுப்பு படித்து அந்த 12ஆம் வகுப்பை வச்சு எழுதி அந்த மதிப்பெண் வச்சு நம்ம வந்து மருத்துவ சேர்க்கையில் சேரலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் இவ்வளவு படித்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுகிறோம், திருப்பி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் பயிற்சி, அதாவது பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு மாஃபியா மாதிரி வந்து தனியார் பயிற்சி மையங்கள் வந்து செயல்பட்டு அதிகப்படியான பணங்களை அவங்க 1,80,000 ரூபா வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃபீஸ் வாங்குறாங்க. இன்றைக்கி அதாவது ஒரு தடவை எழுதி தோற்ற பிறகு திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி 2வது தேர்வு எழுதுறாங்க. அப்படியும் வெற்றி பெற முடியல. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கிராமத்துக்கு நகரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிப்பாங்க, இன்னும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய CBSE சிலபஸில் படிப்பாங்க. ஆனால் இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, குரலற்படிகள் இருந்து தொடர்ந்து வந்து நீட் முறை என்பது கசிவு, தொடர்ச்சியாக 187 முறை கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து போராடி இன்னைக்கு அதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய முறைகளை தடுக்க வேண்டும். 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவார். அப்ப இந்த நீட் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் வந்து MLA இருந்தார். அப்போவே உங்களுக்கு தெரியும், இந்த சட்டமன்றத்தில் விவாதம்லாம் நடந்தது. இப்போ அமைச்சராக இருக்கிறீங்க. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்போவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணாக நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போ யார் இந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியில் வந்து, நான் யாருடைய பெயரை சொல்லலைங்க, யாருடைய பெயரை சொல்லல, பேசுறாங்க. அவங்க பேச உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு வெளியில் வந்து நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த கட்சியுடைய மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி சொன்னாங்க. இப்படி நீட்டில் வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை, அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம். உறுப்பினர் தலவாய் இங்கே தொடர்ந்து பேசலாம். பேசிட்டாங்களே போதும் சார். சபாநாயகர் சார், பேரவைத் தலைவர், ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒரு மெம்பர் பேச, ஒரு நிமிஷம் பேசுறாங்க. தலைவரே, ரூல் எடுத்து படிங்க. தலைவரே, ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க.
சட்டசபை ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு மெம்பர் பேசாம டெர்சரி பெஞ்சில இருந்தா பதில் வரணும். பாதாள எம்சி பேசினாங்கன்னா எங்க அப்பா கோயிலுக்குள்ள இருந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க மாண்பு உறுப்பினர் நான் அவனை ஒன்றும் சொல்லவே இல்லையா, கட்சியை பத்தியே பேசவே இல்லை. எங்க அப்பா கோயிலுக்குள்ள இவங்களே வெளியே வராங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அடுத்து அதேபோல் தமிழக வரலாற்றிலே முதலாக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சார். ஒன்றல்ல ரெண்டல்ல 11 மெடிக்கல் காலேஜ். இதற்கு மேல ஒரே வருஷத்துல ஆக நீங்க என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க எடப்பாடியார் கொத்தடிமை, அண்ணா திமுக கொத்தடிமை எல்லாம் சொல்லிட்டு போங்க. எது பண்ண நாங்களே சாதிச்சுட்டு போனோம். நாங்கள் அதான் என்னைக்காக உங்களுக்கு சொல்லிருக்கோமா. ஆக இதே முதலமைச்சர் இருக்கும் பொழுது இத்தனை சாதனை படைத்தவர் தான் எடப்பாடியார் அவர்கள். இந்த சீட்டில் 1 2 அல்ல 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்களும் பல இடங்களிலே பேசியிருக்கிறோம், பல இடங்களில் சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம், நீட்டு சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஆக நான் மருத்துவத்துறை அமைச்சரிடம் கேட்பதெல்லாம் தயவு கூர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நான் 100 தான் இருக்குது, அவங்கள குறையும் சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உடனடியாக நேர்ப்பதற்கு வழிபாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸு கடைசி 2025 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் சைக்கிள். அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் அந்த ஜிஓவை அசோசியேஷன் மூலமாக என்ற கொடுத்தாங்க. அந்த ஜிஓவை ரத்து பண்ணி உடனடியாக அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே அந்தந்த புதுசாக ஏற்கனவே தொகுப்பூதியத்திலே வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தயவு செய்து உடனடியாக வேலையை அமர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது வருவாய்த்துறை அமைச்சருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 6 மாவட்டத்தை பிரித்த பெருமை எடப்பாடியார் அவர்களை உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுடைய மாவட்டத்திலே அது என்னுடைய தொகுதியில் அகசீஸ்வரம் தாலுக்கு என்று ஒரு தாலுக்கு இருக்கிறது. அங்கே 2 டிஎஸ்பி ஆஃபீஸு, 11 போலீஸ் ஸ்டேஷன், அதற்கு மேலாக 11 டவுன் பஞ்சாயத்து, 23 வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தால் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 5,30,000 பாப்புலேஷன் இருக்குது. ஆகவே நான் என்னிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் அந்த அகசீஸ்வரம் தாலுக்கா 2ஆக பிரித்து நார்வலை ஒரு தலைமையிடமாகவும் அகசீஸ்வரத்தை ஒரு தலைமையிடமாக வைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக இங்கே பேசினார்கள் சமூக நலத்திட்டத்திலே நான் கடந்த காலத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். 33 லட்சம் பேக்லாக் இருக்குது. திண்டிவனத்தில் மட்டும் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது போக 29 லட்சம் பேருக்கு பேக்லாக் பென்ஷன் கொடுக்கலன்னு அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தயவு கூர்ந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், இது கடந்த காலத்திலே நடந்த விஷயம் இருந்த போதிலும் நீங்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அடுத்தபடியாக லேண்ட் சீலிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், அதில் லேண்ட் சீலிங் வருது 37B. 37Bயில் those who are going to start a medical college or medical hospital, there is a permission from the government. நீங்கள் உங்களுடைய கொள்கை வழக்கு கொடுப்பதை பார்த்தேன், அதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 282 ஹாஸ்பிட்டல், 282 காலேஜெல்லாம் பெண்டிங்காகவே இருக்குது. தயவு கூர்ந்து அதையும் நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை தோறும் கலெக்டர்கள் மனுவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், மனுவில் நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் புதிதாக வந்த கலெக்டர்களுக்கு இன்னமும் அந்த மாவட்டத்தோட நிலையை தெரியாத அளவுக்கு நீங்கள் அத்தனை மாவட்ட ஆட்சியாளருக்கும் அந்த மாவட்டத்தோட நிலை கருதி, இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா வந்த கலெக்டர் உடனே செங்கச்சூளையெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். உதாரணம் என்னுடைய தொகுதி சம்மந்தம் இல்லை, மாவட்ட சம்மந்தமாட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா என்னன்னு தெரியல. யாரெல்லாம் லோன் வாங்கலாம் அவங்க மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகவே தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளருக்கு நீங்கள் பேசும் பொழுதோ அல்லது தொலைபேசி தொடர்பு கொள்ளும் போதோ இது போன்றவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து, நாங்கள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லவே இல்லை, நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக வருவாய்த்துறையிலே இருக்கக்கூடிய, இங்கே பேசினார்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸை பற்றி பேசினார்கள். 99 இயர்ஸ் லீஸ்
ஒன்று இல்லை 2 இல்லை, அந்த தினம் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது 99 இயர்ஸ் லீஸு, அந்த பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எம்ஏஎம் அவர்கள் இறந்து விட்ட பிறகு அந்த ரேஸ் கோர்ஸை நடத்துவதற்கு ஆள் இல்லை. ஆகவே அதையும் நீங்கள் தயவு கூர்ந்து அந்த இடத்தை வருவாய்த்துறை மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக மருத்துவத்துறையும் மருத்துவத்துறை சார்ந்த இடங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய மாவட்டத்திலே 6 தாலுகா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. 6 தாலுகா ஹாஸ்பிட்டலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கருவிகள் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 35 டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய பூதப்பாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் 13 டாக்டர் இருக்காங்க. கருங்கல்ல 3-4 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். குளச்சல் 5, குளச்சல் வந்து 4 தாலுக்கா ஹாஸ்பிட்டல், அருமனை வந்து 4 தாலுக்கா, 2 4 தாலுக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கொண்டால் அங்கே தனியார் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. அந்த மெடிக்கல் காலேஜ் விஷயமாக தான் பேசும் பொழுது, அந்த மெடிக்கல் கல்லூரி விஷயமாக தான் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனை எழுந்தது. அப்பொழுதுதான் நாங்கள் போய் அந்த அமைச்சரவை சென்று பார்த்தோம், அதற்கு பதில் இல்லை. அது அவருக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை எழுந்து வந்த நீட் பிரச்சனை. ஆக நீங்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எங்கள் மாவட்டத்தில் மட்டும் 48 மாண்பு உறுப்பினர் 2 நிமிஷம். உங்களுக்கு எல்லாம் விதியெல்லாம் நன்கு உணர்ந்தவரீங்க. விதி ஒன்று சொல்லலையா? இல்ல இந்த பேரை நடைமுறை பத்தி இல்ல அதை பேரவை தலைவரை பார்த்து பேச, நீங்க வந்து நேரடியாக மாண்பு அமைச்சரை பார்த்து பேச என்னை விழித்து நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நோட் பண்ணிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருந்தார். அவர் எழுதுறாரு, நான் சொல்லலாம் எழுதிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி, இன்னும் நோட் பண்ணிட்டு வருமில்ல. ஆக கிட்டத்தட்ட 38 பிஹெச் இருக்குது. அதில் 10 பிஹெச் வந்து அப்கிரேடட் பிஹெச்எஸ். இந்த அப்கிரேடட் பிஹெச்எஸில் போதுமான வசதிகள் இல்லை. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மிஷின்கள் எல்லாமே பழுதடைந்து விட்டன. அங்கே இருக்கக்கூடிய கருவிகள், உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகப்பட்டது. முதலாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை எல்லாம் அப்கிரேட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் என்ற ஒன்றை 2005 கொண்டாந்தார்கள். அந்த 2005 கொண்டு வரும் பொழுது அதில் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளடங்கும். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளையும், இருக்கக்கூடிய அத்தனை தாலுகா மருத்துவமனைகள், அத்தனை ஹெட் குவார்ட்டர்ஸ் மாவட்ட மருத்துவமனைகள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சென்டர்கள், பிஹெச் சென்டர் அத்தனையும் நாங்கள் அந்த காலத்தில், நான் சொல்வது 2005 இருந்து அத்தனை மருத்துவமனைகளும் பழுது பார்க்கப்பட்டு இன்றைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மருத்துவமனை மட்டுமல்ல, இன்றைய தினம் அது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் நினைவுபடுத்த கடமைப்படுகிறேன். அதேபோல் பூதப்பாண்டியில் சீமான் சென்டர் இருக்கிறது. 2005 கொண்டாந்த சீமான் சென்டர் அங்கே கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கன்னியாகுமரி மருத்துவமனையில் 3.5 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மருத்துவர்கள் தேவை, மருத்துவ உபகரணங்கள் தேவை. இதையெல்லாம் தாங்கள் கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்திலே 5 ஆண்டு காலம் அவர்களாக இருந்தாலும் 5 ஆண்டு நாங்கள் காலம், கடந்த 1 மாதத்துக்கு முன்னால் நமது அமைச்சர் அவர்கள் அங்கே பரிசை பெற்றுக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உடல் உறுப்புகளுக்கு தானம் வழங்குவதிலே நம்பர் 1 இருந்தோம் இந்தியாவிலே. அதேபோல் அவர்களும் நம்பர் 1 இருந்தார்கள். தொடர்ந்து நீங்கள் இதையும் வலியுறுத்தி உங்களுடைய ஆட்சி காலத்திலும் நீங்களும் டெல்லியில் சென்று அவார்டு வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். ஆக இருக்கக்கூடிய முடிச்சிருந்தேன் 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.